அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு சவால் விடுறேன் நானு. உங்களால் தமிழகத்தை ஆள முடியுமா? அந்த திராணி அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? 2 சீட்டு கொடுத்தா போதும், எனக்கு பிளாஸ்டிக் சேரே போதும்ன்ற மாதிரி நீங்க இன்னும் அந்த டிஎம்கே கூட்டணியில தானே நீங்க இருக்கிறீங்க. உங்களால ஏன் வந்து வர முடியாது முதலமைச்சராக? நீங்க கேள்வி கேட்கறீங்க. 25 வருடங்களாக நான் இருக்கேன், என்னால ஏன் ஒரு முதலமைச்சர் வர முடியாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? கண்டிப்பாக தகுதி இருக்குது. நான் அதைத்தானே எதிர்பார்க்கிறேன். ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பர்சன் வந்து தமிழகத்தை ஆள வேண்டும், அதுதானே சமூக நீதிக்கான ஒரு மாற்றமாக இருக்க முடியும். அதைத்தானே வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இலக்கு கிடையாது. இந்த பதவி நாட்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ஆசையே கிடையாது. நான் மேடையில பேசிட்டே இருப்பேன், முதலமைச்சர் ஏன் என்னால ஆக முடியாதா என்ற கேள்வி வந்து முன்வைப்பேன். நான் பேசிட்டே இருப்பேன். கீழே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் எல்லாம் வந்து கை தட்டிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அண்ணன் திருமாவுடைய இலக்கு, கொள்கையை, கோட்பாடாக இருக்கிறத தவிர அதை கடந்து இந்த 2 சீட்டு இல்லைங்க, 234 தொகுதியிலையும் வந்து நாளை நிறுத்துறேன், வேட்பாளர் நிறுத்துறேன், வெற்றி பெறுறோம், தனியா வந்து தனி கட்சியாக ஆட்சி அமைக்கிறோம், இதெல்லாம் சொல்லக்கூடிய திராணி தைரியம் வந்து திருமா அண்ணன் அவர்களுக்கு இல்ல. அப்படி சொன்னாலும் கூட அது நடைமுறையில வரவே வராது. சும்மா டிஎம்கே வந்து பிளாக்மெயில் பண்ற ஒரு விடயமாக, அதுவும் எலெக்ஷன் வர்றப்பதான் இந்த பேச்சுக்கள்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன்.